You are Mr. Akhil? Yeah. Please go to the music shop where you met Divya for first time. She's got a message for you. Thanks, man. Thanks. It's okay. All the best. Hi. Yeah. I was told to come here by Divya. She gave the CD for you. Where do I listen? Just go there. All right, thanks. அகில், முதல்ல நீ நடந்துக்கிட்டது எனக்கு பிடிக்கல. உன் மேல கோவமா வந்தது. எதை ரொம்ப வெறுக்கிறமோ அதைத்தான் அப்புறமா ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்படிதான் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சு. அதுக்காக என்னால என் சின்ன வயசு கனவை மிஸ் பண்ண முடியாது. ஸ்குவாஷ்ல நான் நேஷனல் சாம்பியன் ஆகணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவியாடா அவசரக்காரா? உனக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ண ஒரு ரெஸ்டாரண்ட், பார்க் இல்ல ரிவர் சைட் லான் இப்படி எதுவுமே கிடைக்கல. நட்ட நடு ரோட்ல பெரிய இவன் மாதிரி ஐ லவ் யூ சொன்ன. நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இப்ப நீ இருக்கிற இடம் பாரு, பரபரப்பான ஏர்போர்ட். ஆனா அதுக்குள்ள ஒரு அமைதி, ஆனந்தம் எல்லாம் இருக்கும். இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் நான் ப்ரப்போஸ் பண்ணுவேன், பண்றேன். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ forever. திவ்யாவோட நேஷனல் செலக்ஷன் முடிஞ்ச உடனே எல்லார்ட்டையும் சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். எப்பவுமே நான் உன் கூட தான் சுத்திட்டு இருப்பேன். ஏன் கண்ணுல கூட காட்டாம அவளை மறைச்சிட்டியேடா. நல்ல வேளை உன்கிட்ட இருந்து நான் தப்பிச்சிட்டேன். பாவம் அவ உன்கிட்ட மாட்டிக்கிட்டா. தேங்க்ஸ் பிரியா. நீ மட்டும் இதை ஈஸியாக எடுத்துக்காட்டா நான் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணியிருப்பேன். நான் புரிஞ்சுக்கிட்டேன். பட் என் டாடி அவர் வேற நம்ம மேரேஜ் அனௌன்ஸ் பண்ண பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காரு. இந்நேரம் எல்லாரும் வந்திருப்பாங்க. என்ன பண்ண போற? ஹாய் அகில், Hi. கங்க்ராச்சுலேஷன். வெல்கம். ஹேய் ஹே அகில், வாடா வா வா, உனக்காக தான் எல்லாரும் வெயிட்டிங். உங்கள்கிட்ட நான் ஒரு விஷயம் ஏய் பேசணும். அதெல்லாம் அப்புறம் நான் சொல்லி முடிச்ச அப்புறம் தான். என்னடா? ஓகே டன். வா நான் நீ வா. Hey முதல்ல நான் everybody, சொல்றேன். come on, I have a very happy and important announcement to make. அதெல்லாம் அப்புறம். அகிலுக்கும் என் பொண்ணு பிரியாவுக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்க போகுது. அதுக்கு தான் இந்த பார்ட்டி. Come on Anastasia, pop up the champagne. அங்கிள், நான் திவ்யான்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன். பிரியாவை என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. டேய், என்னடா திடீர்னு இப்படி சொல்ற? இல்லைப்பா, இந்த விஷயத்த டைம் வரும்போது உங்ககிட்ட நானே சொல்லலாம்னு வச்சுருந்தேன். ஆனால் அதுக்குள்ளே அவசரப்பட்டு அங்கிள் மேரேஜ் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஐம் சாரி அங்கிள். நீ மனச மாத்திக்கோ. நீ பிரியாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். ப்ளீஸ் அங்கிள், என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. உன் பையன் கிட்ட சொல்லு. ஊரை கூட்டி எல்லாம் சொல்லியாச்சு. இப்போ என்னால ஒண்ணும் மாத்த முடியாது. டேய் அகில், என்னடா இதெல்லாம்? அந்த திவ்யா மறந்துப்பா. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ ப்ளீஸ். எவ்வளவு சொல்லி பார்த்துட்டு ரொம்ப அடமட்டா இருக்கான்பா. டேய், நீ பெத்த புள்ளையா இருந்தா நீ சொன்ன பேச்ச கேட்டிருப்பா. எங்கேயோ எவகிட்டயோ வாங்கி வளர்த்த புள்ளதானே. ஷட் அப் பைசே. அதான் தருதலையா இருக்கான். அங்கிள், என்ன சொல்றீங்க? டேய், உண்மையதான்டா சொன்னேன். அவன் ஏதோ உளறான்பா. நீங்க சும்மா இருங்கப்பா. அங்கிள், என்ன சொன்னீங்க அங்கிள்? சொல்லுங்க அங்கிள். ஏய், எங்கேயோ எவருக்கோ பிறந்த புள்ளன்னு தெரிஞ்சும் உன்னை மாப்பிளாக்க சமைச்ச பாரு. நல்ல மரியாதை செஞ்சடா. ஷட் அப். ஷட் அப். ஏய், என்னடா ஷட் அப்? போயின்னு சொல்றா. போயின்னு சொல்லு. அப்பா, போயின்னு சொல்லுங்கப்பா. போயின்னு சொல்லுங்கப்பா. போயின்னு சொல்லுங்கப்பா. அப்பா, பாக்கி என் பொண்ணு வேணான்னு சொல்றதுக்கு நீ யாரா? நான் சொல்றேன். அப்ப பேரு தெரியாத அனாதை பையனுக்கு என் பொண்ணு கொடுக்க மாட்டேன். எங்கேயோ எவகிட்டயோ வாங்கி வளர்த்த புள்ளதானே. நீ இந்தியாவுக்கு போய் உன்னை பெத்தவங்களை பார்த்துட்டு வாப்பா.
இப்ப நீ ஏங்குற மாதிரி உன்னை பெத்தவங்களும் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. அப்பா இதை உங்ககிட்ட எப்படி கேட்கறதுன்னு தெரியாம தேங்க்ஸ்பா. நீ என் பையன்டா. உன் மனசு எனக்கு தெரியாதா? உங்க அப்பா பேர் தங்கமணி. செங்கல்பட்டு ஹாஸ்பிட்டல்ல 25 வருஷத்துக்கு முன்னாடி ஆம்புலன்ஸ் டிரைவரா இருந்தார். அங்க போய் விசாரி, உனக்கு எல்லா விவரமும் கிடைக்கும். இந்த ஃப்ளைட் டிக்கெட். அகில் திரும்பி வந்துடுறா.